செங்கல்பட்டு ஆத்தூர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்த அறையின் கான்கிரீட் சுவரை உடைத்து தப்பிய 10க்கும் மேற்பட்ட தண்டனை பெறும் சிறார்கள் சாலையில் சென்ற 3 பேரை தாக்கி பைக், செல்போன் உள்ளிட்டவற்றை பறித்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அற்புதராஜ். அற்புதராஜ், முழு விவரங்கள் என்ன? செங்கல்பட்டு அடுத்த பழத்தோட்டம் பகுதியில் காஞ்சிபுரம் சாலையில் அமைந்துள்ள அரசின் பாதுகாப்பு பயிற்சி மையம் உள்ளது. இங்கே 18 வயதுக்கு கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 2 நபர்கள் இருந்து வந்த நிலையில் திடீரென்று அந்த 12 பேர் அந்த சம்பவத்தில் பெரும் அது காவலாளி தாக்கிவிட்டு தெருவோரம் மொத்தமாக சென்று 3 பேர் பைக்கை அவர்களை அடித்து 3 பேர் பைக்கு, செல்போன் மற்றும் இது அனைத்தையும் திருடி சென்றன. இதெல்லாம் அந்த சூழ்நிலையில் ஆத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டனர். தப்பி சென்ற அந்த சிறுவர்களை தீவிரமாக தேடி வருகின்றன. மொத்தமாக வந்தாங்களா? வந்து நீங்க எங்க நின்றுங்க? நான் வண்டியில வந்துருந்தேன் சார், மாவாச்சின்னு வந்தானுங்க, குறுக்கு நின்னானுங்க, வண்டி தள்ளிட்டானுங்க சார். அப்படியே தள்ளிட்டு வண்டி பிடிங்கினானு என் மொபைலையும் பிடிக்கிட்டானுங்க சார். ஓடிட்டானுங்க, மொபைலையும் பிடிக்கிட்டு எடுத்துன்னு வண்டி ஓடிட்டானுங்க. 12 பேரா? எப்படி ஒரு வண்டி இருக்கணும்? ஒரு வண்டி இல்லை சார், அவ்வளோ பேர். இன்னும் 2 வண்டி மாட்டிட்டாங்க சார். அவங்களுக்கு ஒரு 2 வண்டி, மொத்தம் 3 வண்டி. அப்படியா? உங்கள் பேர்? என் பேர் பழனி சார்.